இந்த எஸ்ஐபி வந்து ஒரு இயர் பை வைஸும் சரி, ஒரு மந்த்லி சரி, நல்லாவே ஒரு க்ரோத்தை வந்து இந்தியாவில் வந்து பார்க்கலாம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இந்த நவம்பர், லாஸ்ட் நவம்பர் டேட்டா படி, ஆஸ் பர் எக்கனாமிக் டைம்ஸ் அண்ட் பஜாஜ் ஃபின்சர்வ் அவங்க ரிப்போர்ட் படி, நவம்பர் மந்தில் வந்து 25,320 crore அசெட், அந்த பேஸ் அசெட் வேல்யூ வந்து இவ்வளோ இருக்குது, 25,320 crore. இதுவே நீங்கள் ஜனவரியில் இந்த வருஷம் 2024 ஜனவரி எடுத்துட்டிங்கன்னா 18,830 crore. ஸோ இது ஜனவரி டு நவம்பர்லேயே ஒரு ஹியூஜ் இன்க்ரீஸ். அதே மாதிரி வந்துட்டு அக்கௌண்ட்ஸ், அந்த எஸ்ஏபி அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணுறதும் செப்டம்பர் மந்த் நீங்கள் பார்த்தீங்கன்னா 9.87 crore அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிருக்கு. அப்போ வந்துட்டு நீங்கள் அக்டோபர் எடுத்துட்டிங்கன்னா 10.12 சம்திங், அந்த 10.12 crore அவ்வளோ அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் ஆகிருக்கு. இது நவம்பர் எடுத்துகிட்டிங்கன்னா 10.23 crore ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ கிராஜுவலாக வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது எஸ்ஐபி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது. மேலும் என்ன சொல்கிற வராங்கன்னா, ஸோ அந்த ஏஜ் பீப்புள் 25 to 35 ஏஜ் பீப்புள் வந்து அரௌண்ட் 40 to 45% பீப்புள் வந்து இந்த ஏஜ் பீப்புள் தான் இருக்காங்க. ஸோ யங்ஸ்டர்ஸ் வந்து ரொம்ப ஆர்வமாக வந்து முன்னுரிமை காட்டுறாங்க அந்த எஸ்ஐபிக்கு அப்படி சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி உமன் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஒரு 30% வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு கடந்த 5 வருஷமாக வந்துட்டு மார்க்கெட் கண்டிஷன் எப்படி இருந்தாலுமே அரௌண்ட் ஆவரேஜாக வந்து 10 to 12% வந்து கான்ஸ்டண்ட்டாக வந்து ஒரு ஆவரேஜ் வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து இந்த எஸ்ஐபி கொடுத்துட்ருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே டேட்டா சொல்லுது. ஸோ வந்து பாசிட்டிவ் இம்பேக்ட் வந்து இப்போது அரௌண்ட் ஒரு ரீசெண்ட் இயர்ஸில் வந்து